ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தேஷ்வர். இயற்கை அது வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. காலையில் வரும், சாயங்காலம் போகும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. நாமளும் நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் நம்ம எஃபெக்ட் ஆகாது. அப்படி தான் நானும் நித்திஷ்டியும் சரி எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உருப்படியாக ஒரு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தில் அந்த தொட்டியில் ஒரு சின்ன வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் நட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னால். இப்போ பார்த்திங்கன்னா அது பூத்து நல்லா இலைகள்லாம் காஞ்சிடுச்சு. அப்படி இலைகள்லாம் காஞ்சிச்சுன்னா வெங்காயம் வந்துருச்சுன்னு அர்த்தமாக. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி ஊற வச்சேன். சரி இன்றைக்கி அதை எடுத்துடலாம். ஏற்கனவே என் பையன் வந்துட்டப்போ தயிர் சாதத்துக்கு வெங்காயம் வேணும்னு கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 இதாக பிடுங்கி சாப்பிட்டாச்சு. மிச்சம் கொஞ்சம் தான் இருந்தது. சரி அதை இன்றைக்கி எடுத்துடலாம், ஏன்னா வேறு அந்த பாட்டில் வேறு ஏதாவது சீட்ஸ் போட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், வரல. அப்புறம் நித்யஸ்ரீகிட்ட கொடுத்து ஊற்ற வச்சேன். உருப்படியாக ஏதாவது ஒரு வேலையை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்பவும் கவனமாக சிரத்தையாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வேலையை கற்றுக்கிட்டா கூட எனக்கு அதுதான் சந்தோஷம். இந்த ஸ்பெஷல் சைல்டெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்பவும் ஒரு சவாலான விஷயமா இருக்கும். இப்போ நான் அவளை அந்த வெங்காயத்தை பிடுங்க சொல்லி அதை அவள் எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அவள் அவ்வளோ சந்தோஷப்படுவாள். அந்த சந்தோஷம் அவளுக்கு, அதை பிடுங்கிட்டாலே அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அந்த பட்டு கையால் அவள் இது வரைக்கும் எதுவுமே இந்த மாதிரி மண்ணெல்லாம் தொடமாட்டா, செடி கொடிகள்லாம் தொடமாட்டா. ரொம்பவும் அப்படியே நாசுக்காக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சைல்டு இவ. பொதுவாகவே டவுன் சிண்ட்ரம் குழந்தைங்கள்லாம் பட்டுன்னு எதையுமே தொற்ற மாட்டாங்க, ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருப்பாங்க. அவங்கள அந்த ஒவ்வொரு வேலையும் இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கி அவங்கள அதை அப்படியே தன்னை மறந்து அந்த வேலையை செய்கிற அளவுக்கு கொண்டு வந்துடணும் ஆர்வமாக. அப்படி தான் நான் ஃபஸ்ட்டுலாம் ரோஜா செடியெலாம் தண்ணி ஊற்ற வச்சேன். அதுக்கப்புறம் பூவை கட் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் பூ வச்சுக்கிறா இப்போ அவளே. இப்போது படிப்படியாக இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு. அதே மாதிரி கீரை விதை போட சொல்லி இப்போ கீரையும் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு வேலையுமே அவளுக்கு படிப்படியாக சொல்லி கொடுக்கும்போது முழு ஆர்வமும் அவளுக்கு அந்த வேலையை சிரமம் இல்லாமல் கற்றுக்கிறா, செய்யவும் கற்றுக்கிறா. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்கள்லாம் ஃபுட்டை பார்த்தாலே குண்டாயிடுற கேஸாக என்னன்னு தெரியல. ஃபுட்டெல்லாம் குறைச்சாச்சு, கலோரி பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ நாங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எங்கள்கிட்ட கிடையாது. குனிஞ்சு நிமிந்து நிறைய வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. காலையில் எழுந்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் கடைக்கு போவேன். பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வர்ற நேரம் சாயங்காலம் ஆகிடும். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரமே கிடையாது. வாக்கிங் போகலாம் அப்படின்னா சாயங்காலம் 7 மணிக்கு மேலே எங்கேயும் வாக்கிங்லாம் போக முடியாது. இது மார்க்கெட் ஏரியா அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸு தான் இருப்பாங்க. பசங்களை அழைச்சிட்டு அப்படிலாம் போகிறது எனக்கு பிடிக்கல, அதனால் போகலை. வீட்டுக்குள்ளே பண்ணலான்னா வீடு இப்போ அங்கே வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த சின்ன வீடு இங்கே நடக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால நடமாறதே நம்ம கஷ்டமாக இருக்கும்போது வாக்கிங்லாம் நினச்சி பார்க்கவே முடியல. எப்படியும் இன்னும் ஒரு 2-3 மாதம் அதுக்கப்புறம் சூப்பராக கொஞ்சம் கவனம் எடுத்து நிச்சயமாக வெயிட் லாஸ்க்கு கொண்டு வருவேன். அதுவும் இல்லாமல் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் சிண்ட்ரம் பேபியோட ஃபிசிக்கல்லே இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஃபேட் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த டவுன் சிண்ட்ரம் ஒன்று நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா ஹெல்த்தியாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நித்யஸ்ரீ இப்போ கரெக்டாக இருக்கா, ஏஜுக்கு கரெக்டாக இருக்கா. ஹைட் இல்லாததுனால ரொம்ப குண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டவுன் சிண்ட்ரம் பேபிஸ் ஏன் இப்படி குண்டாக இருக்காங்கன்னா, அவங்களால பட்டுன்னு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. எல்லாமே சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதுனால அவங்களால பரபரன்னு ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஸ்லோவாக செய்கிறதுனால அவங்களால வெயிட் கம்மி பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதனால தான் நான் நித்யஸ்ரீக்கு ஃபுட்டில் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். அதில் எந்த இதுவும் மிஸ்டேக் இல்லை. ஆனால் அவள் ஃபிசிக்கலாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேங்கிறா. ரெண்டாவது என்ன சொல்கிறது, குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறா. இது அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் டவுன் சிண்ட்ரமை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம பார்த்து அவங்க மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வேலை வாங்கினாக்கா அதை செய்வாள். பிடிச்சது பிடிக்கலங்கிறது தான் ரெண்டே விஷயம். அவங்களுக்கு பிடிச்சதுன்னா செய்வாங்க, பிடிக்கலன்னா செய்யவே மாட்டாங்க. அப்போது அதுக்கு முதல்ல ஆர்வத்தை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அது எந்த குழந்தையாக இருந்தாலுமே ஆர்வத்தை தூண்டிட்டால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ இவளுக்கும் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆர்வத்தை உண்டாக்கி இப்போ அதை ஈடுபாட்டோடு செய்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன்.
இன்னும் நிறைய விஷயங்கள் கற்று தர வேண்டியது விஷயங்கள் இருக்குது. நம்ம அடிப்படையான விஷயங்கள கற்றுக் கொடுத்துட்டா ஃப்யூச்சரில் அவள் வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிப்பாள். அந்த அளவுக்கு வந்து அறிவு வந்து தானாகவே வளரும். அது அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அடிப்படையாக என்ன விஷயங்கள் தேவைங்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். வெங்காயம் பிடுங்கிறது என்ன பெரிய வேலையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வெங்காயம் பிடுங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா தான் அது உருப்படியான ஒரு வெங்காயமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு கருத்தை வந்து அவளுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்ன வெங்காயம் என்ன செய்வோம், இது என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து முழுமையாக அவளுக்கு உணர்த்திடணும். நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டேன்னா அவள் வந்து கரெக்டாக நல்ல மெமரியில் வச்சுப்பாள், மறக்கவே மாட்டாள். அப்போ அவள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்று ஒன்றையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதுதான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னா நான் என்னுடைய முழு ஈடுபாட்டையும் கொடுத்து நான் அவளை வந்து தயார் பண்ணிக்கிட்டு வரேன். எனக்கு அதில் வருத்தமோ கஷ்டமோ எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன கொஞ்சம் பொறுமை வேண்டி கிடக்கு, நேரம் நிறைய தேவைப்படுது. நேரத்துக்கு தந்தாப்பில் வந்து நான் அவளுக்கு வந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். அப்போ பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாதியில் விட்டுட்டு போகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் எவ்வளவோ இருக்குது அவள் கற்றுக்க வேண்டியது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அது அவளுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும். அப்புறம் தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவருடைய கால் வீக்கம் வந்து இன்னும் சரியாகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் குறையில, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் வீக்கம் அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் அவள் சும்மாவே ஆக்டிங் பண்ணுவாள். இப்போ வந்து எனக்கு கால் வீங்கியிருக்கு, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறதுல 2-3 நாளாக ஒரே வம்பு பண்ணிகிட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வரேன். ஏன்னா இப்போ நம்ம 2 நாள் வீட்டில் வச்சோன்னு வச்சுக்கிங்களேன், அவள் அதையே பழகிட்டு போக மாட்டேன், காய்ச்சல் அடிக்குது எதாவது சொல்லுவா. இப்போ நல்லா சாக்கு சொல்ல கற்றுன்ருக்கா. பிரியா ஏன் ஸ்கூலுக்கு போகல, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா அவள் ஏன் போகல, ஏன் வீட்டில் இருக்கா, டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்குறா இப்போல்லாம். அதே மாதிரி எனக்கும் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, என் காலில் உவா இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு நல்லா இப்போ மெச்சூரிட்டி வந்திருக்கு. சரி, நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு இன்னும் 2 நாள் ஸ்கூல், அதுக்கப்புறம் லீவு, நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றினா அழகாக துளுத்து வரும்போது பார்த்தா சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா இவளுக்கு வந்து தயிர் சாதத்துக்கு கூட வெங்காயம் தொட்டு சாப்பிட அவ்வளோ பிடிக்கும். அதனால் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வெங்காயம் கொடுக்கணும். சின்ன வெங்காயம் கொடுத்து சாப்பிடும்போது கொடுத்திங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. அதனால் நித்யஸ்ரீக்கு வந்து டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காரு, டெய்லி ஒரு 4 சின்ன வெங்காயம் சாப்பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவாது நம்ம வீட்டிலே செய்வோமே அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி கடைக்கு போயிருந்தேன். குட்டி வெங்காயம் நிறைய வச்சுருந்தாங்க அவங்க. சரி கொஞ்சமாக கொடுங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை தான் நான் ஊனி வச்சேன்னா சூப்பராக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்தாச்சு, இப்போ 2வது ஊனி வச்சுருக்கேன்னா அது மாட்டம் வந்துடும். தண்ணி மட்டும் டெய்லி கொஞ்சம் அப்படியே தெளித்து விட்டால் போதும், சூப்பராக வந்துடுது. இதெல்லாம் நாமளே ஒரு என்ன சொல்கிறது, பயனுள்ள ஒரு நேரமாக மாற்றிக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நேரங்கள் தான் நமக்கான நேரங்கள். எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்குமா என்னென்னு அந்த நேரத்தில் நமக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது இந்த கார்டனிங் வேலை. முக்கியமாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் தண்ணிலாம் ஊற்றிட்டு வந்துட்டு இவளை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். அவ்வளோ சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்து தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தலை வாடுறதுக்கு முடி வேறு இப்போ சிக்கலாக்கி வச்சுருக்காளா, அது தலை வாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவளுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி ஒரு சடையை மேலேயும் ஒரு சடையும் கீழே கட்டி விட்டேன் தெரியாமல். ஏன் இது இப்படி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவுத்து என்ன பின்ன சொன்னான். சரி, இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கியா பாப்பா, அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா, இல்லை நல்லா இல்லை, எனக்கு பிரித்து கட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரி, இதெல்லாம் கூட நல்லா தெரியுது அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி, உனக்கு முடியை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன் பாப்பா, பாப் கட்டிங் பண்ணிக்கோ அப்படின்னா, வேண்டவே வேண்டாம், எனக்கு முடி வேணும், நீட்டாக வேணும் அப்படின்னு 2 பேரும் கதை பேசிக்கிட்டு மனசு விட்டு என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவகிட்ட பேசணும். நம்ம என்ன தான் கஷ்டம் நஷ்டம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை அவள்கிட்ட காட்டவே முடியாது. எல்லாத்தையும் சந்தோஷமான ஒரு அவள் கூட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷத்தை மட்டும்தான் என்ஜாய் பண்ணணும். அதுதான் அவளும் விரும்புவாள். அதனால் நான் அவள் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு,
அதனாலேயே எனக்கு சிரிச்சே நிறையா நேரம் ஃபஸ்ட்டு சிரிப்பு தான் வந்துடும் எனக்கு. அது மாதிரி சூப்பர் சூப்பர் சொல்கிறது, செல்லமே தங்கமேன்னு கொஞ்சிறது, இப்படியே என்னுடைய ஹேபிட் அப்படியே மாறி போச்சு. ஏன்னா அவள் நித்யஸ்ரீ அப்படியே என்கரேஜ் பண்ணி நான் பேசும்போது எனக்கு அப்படி அது ஒரு என்னுடைய மாடுலேஷன்லாம் ஆகிப்போச்சு. எப்படியோ ஒரு வழியாக அவளுக்கு வந்து ஜாலியாக தலையை வாரி விட்டேன். பூ இப்போ தினமும் வீட்டில் பூ பூக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப ஜாலி. தினம் ஒரு பூ வச்சுக்கிறா. பிரியாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பூ வந்து இல்லாமல். எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட, உப்பு தண்ணி இப்போ தண்ணி கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் செடிகள்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அதனால் இன்னும் ஒரு நல்ல மழை பெஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 வெரைட்டிஸ் ரோஸ் வாங்கிட்டு வச்சிட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பூக்கே பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சின்ன குழந்தையில நம்மலாம் டேரி பூலாம் வச்சுட்டு போவோம், டிசம்பர் பூ வச்சுட்டு போயிருக்கோம். இப்படி நிறையா அந்த மெமரிஸ்லாம் இருந்தது. இப்போ அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு யோசித்து பார்த்தா பூவே இல்லைங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால தான் சரின்ட்டு நான் வீட்டில் எல்லா ஒரு பூ பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பூ, எல்லா வகையான பூவும் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கேன் வீட்டில். இப்போ பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருது. அன்னன்னைக்கு தலை வந்து வெறும் தலையாக போகாமல் தினம் ஏதோ ஒரு பூ கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோடனே அவளுக்கு ஒரு ஹாப்பி தான். ஸ்கூலுக்கு போகிற மூடே இல்லை அவளுக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறது, போயிட்டு வரணும்ல. அதனால் நான் அண்ணாண்ட நகர்ந்தோடனே என்னெல்லாம் பண்ணுறா பாருங்கள். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் மனநிலையில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயங்களும் நான் பண்ணிகிட்ருப்பேன். அவள் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாத, அவள் என் நினைவு ஃபுல்லாக அவளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னையை மறந்து ஒவ்வொரு வேலையும் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அவள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நானாக மாறி எனக்கான வேலைகள் நான் செய்ய ஆரம்பிப்பேன். இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க அப்பா கடையில் கொஞ்சம் விட்டுட்டு கிளம்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.